அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். சார் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது இன்றைக்கி நம்ம டிஆர்பி மாடல் டெஸ்ட் 8 வச்சுருந்தோம். இதில் குறிப்பாக நம்ம தமிழ் சப்ஜெக்டை தான் டெஸ்ட்டாக வச்சுருந்தோம். சரிங்களா, ஒரு 61 கேள்விகள் உங்களுக்கு நான் டெஸ்ட்டாக கொடுத்துருந்தேன். இதில் நிறையா நண்பர்கள் ஒரு 4 நண்பர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் வச்சுருக்கீங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இதர நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நல்ல முறையில் நீங்கள் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். நம்ம இந்த 61 கேள்விகள்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 அல்லது 6 கேள்விகள் உங்களுக்கு வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாமினேஷனில் கேட்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, டிஆர்பி, எஸ்ஆர்பி தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருக்குறள் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. சமரச சன்மார்க்க சபை என்ற நாடக குழுவை உருவாக்கியவர் யாருன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். சலிதாசன் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொன்னால் பாரதியார். பாரதியார் பாடலை முதலில் மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா பரளி நிலையப்பர். பாரதியார் எந்த பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார் அப்படின்னு சொன்னால் மதுரை சேதுபதி பள்ளி. பாண்டியன் பரிசு என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு சொன்னால் பாரதிதாசன். பிசிராந்தையார் என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னால் பாரதிதாசன். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்னா ராமலிங்கனார். மலைக்கள்ளன் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னால் ராமலிங்கனார். ஆசிய ஜோதி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொன்னால் கவிமணி. இந்த ஆசிய ஜோதி என்ற சொல்லுடைய நூல் யாருடைய வரலாறு அப்படின்னு சொன்னால் புத்தருடைய வரலாறு தான். சரிங்களா, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுபவர் யார்னா வாணிதாசன். சவாரியா விருது பெற்ற முதல் தமிழர் யார்னா வாணிதாசன். அதற்கு அப்புறம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இந்த விருது என்பது வழங்கப்பட்டிருக்கும். ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா சுரதா. சேரன் மகாதலி என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொன்னால் கண்ணதாசன். இயேசு காவியத்தை இயற்றியவர் யாருன்னா கண்ணதாசன். பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவிராயர். ராமாயணத்தை எழுதியவர் யார் அப்படின்னு சொன்னால் வால்மீகி. மகாபாரதம் யாரால் இயற்றப்பட்டதுன்னா இது வியாசர். அந்த ரெண்டுமே சமஸ்கிருதத்தில் தான் எழுதப்பட்ட ஒரு இலக்கியங்கள். கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நூலுக்காக 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொன்னால் வைரமுத்து. காஞ்சி என்ற இதழை நடத்தியவர் யார் அப்படின்னு சொன்னால் அண்ணாதுரை. தொல்காப்பியத்தில் எத்தனை இயல்கள் உள்ளதுன்னா மொத்தம் 9 இயல்கள் இந்த தொல்காப்பியத்தில் இருக்குது. நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர் யாருன்னா பவனந்தி முனிவர். தாயுமானவர் ஆட்சிய பணி எதுனா கணக்கர் பணி. சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யாருன்னா திருமூலர். வீரமா முனிவர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா கான்ஸ்டாண்டில் சோசபெஸ்கி. கண்ணதாசன் அவர்களால் எழுதப்பட்ட இறுதியான நூல்னா இயேசு காவியம். பால்மர காட்டினிலே என்ற நாவல் மூலம் மலேசிய தமிழர்களின் வாழ்வியல் போராட்டத்தை கூறியவர் யார் அப்படின்னு சொன்னால் அகிலன். முதற் சங்க நூல் எது அப்படின்னு சொன்னால் களரியா விரை. சரிங்களா, தமிழ் மொழியை முதலில் செம்மொழியாக அறிவித்தவர் யாருன்னா பரதிமார் கலைஞர். சிலப்பதிகாரத்தில் எத்தனை காதைகள் உள்ளது அப்படின்னு சொன்னால் மொத்தம் 30 காதைகள் இருக்குது. சரிங்களா, சீவக சிந்தாமணியில் இடம்பெற்ற இலவங்களின் எண்ணிக்கை 13. முதல் தமிழ் சங்கம் அமைக்கப்பட்ட இடம் கடல் கொண்ட மதுரை. என்றும் உள்ள தென்தமிழ் என்ற போற்றியவர் யார் அப்படின்னு சொன்னால் கம்பர். அவ்வளதம் என்பதன் பொருள் மருந்து. இந்தியாவின் மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் அகத்தியலிங்கம். 17 கீழ்கணக்கு நூல்களுள் அகநூல்களின் எண்ணிக்கை 6. திருக்குறள் அமைந்துள்ள பாவகை எது அப்படின்னு சொன்னால் குறள் வெண்பா. தொல்காப்பியத்தின் வழிநூல் எதுனா நன்னூல். திராவிட மொழிகளை முதலில் வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொன்னால் பிரான்சிஸ் எலைஸ். உலக தாய்மொழி நாள் அப்படின்னு சொன்னால் பிப்ரவரி 21. தமிழில் தோன்றிய மிகவும் தொன்மையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். இளங்கோவடிகள் டேஸ் நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னால் இவர் சேர நாட்டை சார்ந்தவர். சரிங்களா, சந்திரிகையின் கதை என்ற உரைநடையை எழுதியவர் யாருன்னா பாரதியார். நீலகேசி நூலில் எத்தனை சர்க்கங்கள் உள்ளதுன்னா 10. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1988. முதல் உலக தமிழ் மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றதுன்னா மலேசியா. சந்தா சாஹிப் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா வீரமா முனிவர். பிரதாப் முதலியார் சரித்திரம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படி சொன்னால் மாயூரம் வேதநாயகம் அவர்கள். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா சாமிநாதன்.
நாடக இயல் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு சொன்னால் பரதிமார் கலைஞர். யாப்பு என்பதன் பொருள் கட்டுதல். தமிழ் மொழியே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யாருன்னா மார்க்ஸ் முல்லர். நேதாஜி என்ற கையெழுத்து பத்திரிகையை நடத்தியவர் யாருன்னா வாலி. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற வரலாற்று நாடகத்தை எழுதியவர் யாருன்னா அண்ணா. மந்திரி குமாரி என்ற இலக்கியத்தை நாடக வடிவில் எழுதியவர் யாருன்னா கருணாநிதி. அகல் விளக்கு என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யாருன்னா மு வரதராசனார். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இங்கு ஒரு தமிழ் மாணவர் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று கல்லறையில் எழுத சொன்னவர் யாருன்னா ஜியு போப். தொகை நூல்களுள் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை. வைரமுத்து அவர்களின் அறிவியல் தமிழ் காவியம் எதுனா தன்னிவேசம். சரிங்களா, அந்த கொஸ்டினுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கிறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படிங்க. ஸோ மற்றொரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.